பேனா நிறுவனம் விஜய் மற்றும் விஜய் கட்சியினரை திட்டி வீடியோ போடுவதற்கு ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம் வீதம் பேசப்பட்டுள்ளது. வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த டீல அதிபருக்கே தெரியாது. அந்த சேனல்ல வர வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு கழட்டி விட்டாரு. ஞாபகம் இருக்கா? சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு சிஎம் கூட அதான் நான் நினைச்சேன், இவருக்கு ஒரு தகுதி இருக்கு, தகுதி இல்லாதவங்களாம் எது கூட்டு போய் முதலமைச்சரோட உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு. யார் கேட்டாலும் அந்த வீடியோ பாத்தீங்களா அப்படின்னா, ஐயோ அசிங்கமா பேசுவாங்க, வீடியோவே நான் பார்க்க மாட்டேன், அப்ப யார் தான் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இவரே குடும்ப ஆட்களே பாக்குறது இல்ல போல. குடும்ப ஆட்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. இதே போல ஒரு அரைகுறை மூளை உள்ளவர்கள் தான் அதை பார்ப்பார்கள். இப்போ நீ சொல்ற எனக்கும் அதுக்கும் அந்த வீடியோவுக்கும் அதுல வரக்கூடிய காணொலிக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இவர் தான் அறிக்கை வெளியிட்டாரு. சம்மந்தம் இல்லாதவனை எதுக்கு அப்புறம் சிஎம் பார்க்க கூட்டு போற நீ? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வீட்டுக்குள்ள அவருக்கு அனுமதியே கிடையாதான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பர்த்டே கொண்டாடி இருக்காங்க, அவர் அழைக்கவே இல்லையா. அப்படி வீட்டுக்குள்ள அனுமதி இல்லாத ஒரு ஆளை முதல்வரை பார்க்க அழைத்து செல்லலாமா? அண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க. கரெக்டா இருக்காங்க, இவர் அழைத்து செல்லாமா? உங்களுக்கு தானே அறிவு வேணும். அப்புறம் இன்னொன்னு, இப்போ சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி சில வீடியோக்கெல்லாம் போடுறாருல்ல, அப்படி போடும்போது அவர் கூட நட்பு சக்தியா இருக்கவங்க எல்லாரையும் திட்டி வீடியோ போட்டு சீமானுக்கு எதிராக அவங்களை எல்லாம் நிறுத்தி எதிர்த்து சில தள்ளி விட்டுறாரு. எல்லாரும் உனக்கு யாருமே இல்லை, என்ன விட்டா உனக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொல்றது. அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சீமான் அண்ணன் கேர்ஃபுல்லா இருந்தாருன்னா ஏன் இப்போ முட்டு சந்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்? போய்விடுவார், கவலைப்படாதீர்கள். 26ல நிச்சயமாக. அதுவும் இவன மாதிரி ஆளெல்லாம் கூட இல்ல, பக்கத்துல யார் நிக்கிறாங்கன்றதுல கேர்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க அவன் போடுற வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னும் போது நல்லவங்களோட போனா கூட பிரச்சனை வராது சார். இப்போ ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க பத்தி, அங்கேயே போயிட்டு மிமிக்ரிக்கு இங்க போய் நீ காலில் விழுந்துட்டு வர, போயிட்டு அங்கேயே போய் மிமிக்ரி பண்றதுக்கு பிராக்டிஸ் எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முதல்வர் சைட்ல ஒரு எதிர்ப்பு சலசலப்பு ஏற்படுறது நியாயம் தானே? தராதரம் இல்லாதவங்களாம் கூப்பிட்டு சந்திக்கிறீங்க அப்படின்னு. அதுதான் ஸ்டாலின். தெரியுதா? யார் பாவது ஒரு நல்ல சிஎம், யார் பாவது என்ன ஏன் கூட்டிட்டு வர என்று அவர் சொல்ல வேண்டும். அவருக்கு அது தெரியவில்லை.